கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறோம். உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோதரிக்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே தெபெராள் என்கிற ஒரு பெண், ஒரு சகோதரி, ஒரு தாயார் அங்கே இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார். இன்னைக்கு அநேக பெண்கள் நியாயம் விசாரிக்கிறதே கிடையாது. என்ன ஊர்கதை பேசி அநேகரை கெடுத்து பேசி இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அநேக பெண்கள். அவ காரியம் என்ன, அவ என்ன போட்டிருக்கா, அவ என்ன சேலை கட்டியிருக்கா, என்ன நகை போட்டிருக்கா, இது சர்ச்சுக்கு வந்தாலும் கதி, ஒரு மீட்டிங்க்கு வந்தாலும் கதி, இதே தான். இது எவ்வளவு, அது எவ்வளவு. ஆனால் இந்த பெண்ணை பார்க்குறோம், நியாயம் விசாரிக்கிறான். நியாயம் விசாரிக்க போய் தான் அவள் வருங்காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக, தெபெராளுங்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவளாக ஆண்டவர் மாற்றினார். தேவ பிள்ளைக்கு இப்படி ஒரு பெண்ணு, தேவ பிள்ளைகளை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெபெராள். அதனால தான் தெபெராளே எலும்பு என்று சொல்கிறான். இந்த தெபெராளே போல நீ வாழ வேண்டும் சொல்லி வாஞ்சிக்க வேண்டும். அநேகர் குடும்பத்தை நியாயம் விசாரிக்க வேண்டும், உற்றார் வரவனை நியாயம் விசாரிக்க வேண்டும், ஒரு கோத்திரத்தை நியாயம் விசாரிக்க, ஒரு ஜாதிக்காரனை நியாயம் விசாரிக்க, தேசத்தை நியாயம் விசாரிக்கிற மகளாக நீ காணப்பட வேண்டும். ஏதோ வீட்டுக்கு மட்டும் வாழ்ந்துட்டு அப்படி போறதில்ல. நியாயம் விசாரிக்கலாம் லேசன கிடையாது. நியாயாதிபதியாக இருக்கிற தேவன் சமூகத்துல நீ உட்காரணும், அவர் சமூகத்துல பாதத்துல உட்காரணும், அவர் சமூகத்துல கேட்கணும். என் குடும்பத்தை எப்படி நியாயம் விசாரிக்கணும், என் குடும்பத்தை எப்படி நான் கட்டணும் விசாரிக்கணும், என் குடும்பத்தில் உள்ள உற்றார்வனை எப்படி, என் ஜாதிக்காரன், என் மன்றார் மனவரை, நான் இருக்கிற பகுதியில, வேலை செய்யற பகுதியில, சபையில எப்படி நான் நியாயம் விசாரிக்கணும், என்ன செய்யணும் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீ என்ன பண்ணணும், காத்திருக்கணும், தேவத்தை கேட்கணும். தேவ பிள்ளைக்கு இந்த தெபெராளுங்கிற பெண்ணு அருமையான ஒரு தீர்க்கதரிசியாக இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவளாக காணப்பட்டாள். அல்லேலூயா. அதே போல மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய விருப்பம். சாதாரண ஒரு பெண்ணாக ஏதோ வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், என்ன என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற பிள்ளை குட்டிகளை பெற்றோம் அப்படிங்கிறது அல்ல. உன்னை கொண்டு ஆண்டவர் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார், உன்னை கொண்டு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் நீ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த தெபெராளை போல உன்னை எடுத்து பயன்படுத்துவா. சும்மா வீட்டுல கடந்துகிட்டு சிங்கி அடிச்சுட்டு அந்நிய கதைகளை பேசிக்கிட்டு அவ இப்படி இவ இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காம தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். தேவ நியாயம் விசாரிக்கிற தேவனாக வருவா. அதுக்கு முன்னால நீ அநேகர் நியாயம் விசாரிக்கிறவா நீ காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைங்க அப்பேற்பட்ட பெண்ணை தான் ஆண்டவர் தேடுகிறான். நீ எலும்பு, தெபெராளே எலும்பு, வீட்டுல அடங்கி கிடக்காத, உன் அடுப்பாங்கரையில அடங்கி கிடக்காத, குறிப்பிட்ட இடங்களை அடங்கி கிடக்காத, நியாயம் விசாரி, தேவ சமூகத்துல காத்துரு, தேவன்கிட்ட கேளு, நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவா, முதல்ல உன் குடும்பத்தை நியாயம் விசாரிக்க வைப்பா, உற்றார்வனை நியாயம் விசாரி. அப்புறம் இருக்கிற கிராமத்துல இங்கே பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை மொத்தத்துல எல்லா ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கிறவளாக காணப்பட்டா. அதுதான் அவ தெபெராளுங்கிற தீர்க்கதரிசியாக மாறிவிட்டாள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதுவும் பெண்ணு தானே, அது ஒரு பொண்ணு, ஒரு தாய் தானே. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? நியாயம் விசாரிக்கிறாயா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கா? இஸ்ரேல் ஜனங்கள் நியாயம் விசாரிக்கிறாயா, நீதி செய்கிறாயா, அந்த ஜனங்களுக்காக எழும்புறாயா? எலும்பு. சும்மா வீட்டிலேயே கிடக்காத, வீட்டிலேயே சீரியலை பார்த்துட்டு கிடக்காத, செல்போனை போட்டு அப்படியே தச்சிட்டு கிடக்காத. எலும்பு, ஆண்டவருக்காக எலும்பு. இந்த தெபெராளை போல நீ எலும்பும் பொழுது ஆண்டவர் உன்னை தீர்க்கதரிசியாக மாற்றுவா. அநேக ஜனங்களை நியாயம் விசாரிக்க முடியாத தேசத்தை நியாயம் விசாரிக்க மாற்றுவா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பா. தேவ பிள்ளைகள் இந்த தெபெராளை போல எலும்ப வேண்டும் சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வெளியாடுத்துவா, கண்களை முடிஞ்சவன் செய்வா. நல்ல ஆண்டவரே கோடி சோதரப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பாவுடைய வல்லமை இறங்கட்டும், அநேக பெண்கள் மேல் வல்லமை இறங்கட்டும். தேவராளை போல தவறாலே எலும்பு, வீட்டுல அடங்கி கிடக்காத, தேவ சமத்துல காத்துரு. ஆண்டவரே நான் நியாயம் விசாரிக்க என்ன செய்யணும், என்ன நீதி செய்யணும், நீ நீதி உள்ளவளாக காணப்படும். நியாயத்தோட குடும்பம் யாரா இருந்தாலும் நியாயம்னா நியாயம் அப்படின்னு பேசு. உனக்கு ஒரு பேச்சு, குடும்பத்துக்கு ஒரு பேச்சு, மற்றவங்களுக்கு ஒரு பேச்சு பேசாதபடி நீ உண்மையான நியாயம் விசாரிக்கிற பெண்ணா மாறு. அப்பொழுது ஆண்டவர் உன்னை தீர்க்கதரிசியாக எழுப்புவா. விசாரி, எலும்பு, இந்த தெபெராளை போல எலும்பு. நீ எழும்பும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவரே சோதரன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்தவர்.
வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தால பிள்ளைகள் ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த தேவராளை போல எலும்புங்க. என்ன நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. எலும்புக, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.